மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். செம ஃபீல் குட் படம் ப்ரோ. நல்லா கனெக்ட் ஆச்சு, நிறையவே கனெக்ட் ஆகும் யங்ஸ்டர்ஸ்க்கு. அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே எல்லா கேரக்டர்ஸ் கூடயும் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரியான படம். கண்டிப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் படம் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். மியூசிக் ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது ஆக்சுவலி ஒரு நியூ டேரக்டர் போல, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு அந்த வைப் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த யங் ஜென்ரேஷனுக்கான வைப் அப்படியே மெயின்டைன் பண்ணி கடைசி வரையும் சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங் வந்து ரொம்ப மேஜஸ்டிக்லாம் கிடையாது, ஒரு நீட்டாக ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அதான் சொன்னேன், படம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப காமெடி திணிச்சுலாம் பண்ணல. கேஷுவலாக அந்த கவுண்டர்ஸ் தான் வரும். எப்படி பசங்கள பேசுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஜாலியே. ஹீரோ நடிப்பு நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் நடிப்பு அவங்க சூப்பராக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. ஏன்னா நேச்சுரலா இருந்துச்சு, ரொம்ப திணிச்ச மாதிரி தெரியல, பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. மெயினா எதுவும் பெருசா இல்லை, ஒரு ஜாலியா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற ஒரு கதை தான். மேக்ஸிமம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நடக்கிற ஒரு கதையை தான் அப்படியே படமா எடுத்திருக்காங்க. அதனால ஜாலியா இருந்துச்சு. கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா இது யங்ஸ்டர்ஸோட கதை தானே, மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ ஈஸியா கனெக்ட் ஆகும்போது ஈஸியா ஹிட் ஆகும். அப்படி மஞ்சுமல் பாய்ஸ் எப்படி கனெக்ட் பண்ண முடிஞ்சு அதே மாதிரி இதுவுமே ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜானர்ஸில் நிறைய படம் வந்திருந்தாலும் பட் இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் சீன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடை காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் லைஃபு கொஞ்சம் இருந்தாலும் மெயினாக ஹைதராபாத்தில் நடக்கிற மாதிரி கதை செட் பண்ணதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் அது லவ், ஒருத்தருக்கு ஒன் சைடாக இருக்கிற லவ் எப்படி சக்ஸஸ் ஆகுறது தான் நல்லா இருந்துச்சு. இப்போ மலையாளத்துலேருந்து வர படங்கள்லாம் பெரும்பாலும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அதெல்லாம் ஸ்டோரிலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு? அவங்க வந்து எப்படின்னா மேக்கிங்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கனால அவங்க அதனால மேபி சக்ஸஸ் இருக்கலாம். நம்ம சினிமாவில் மேக்கிங்கில் காசு ரொம்ப அதிகமாக போட்டு படம் வந்து பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கணும்னு எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. அவங்க வந்து கண்டென்ட்டில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அதனால அவங்க சக்ஸஸ் நிறைய பார்க்குறாங்கன்ற என் கருத்து. ஏன்னா இப்போ மலையாளத்தில் பிரேம்லு வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன படம். அதாவது மஞ்சுமல் பாய்ஸோட பிரேம்லு தான் மிகப்பெரிய ஹிட்டாக. இங்கே தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்? நம்ம ஆடியன்ஸ்க்கு அதான் பசங்க நிறைய பேர் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஜாலியாக சிரிச்சுட்டு பார்த்தது தான். ஏன்னா அந்த படத்தோட ஹீரோவோட கேரக்டரும் இங்கே முக்கால்வாசி இருக்கிற பாய்ஸோட கேரக்டரும் மேட்ச் ஆகுது. அதாவது அந்த வைப் சிங்க் ஆகுது. அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மியூசிக் எந்த அளவுக்கு? மியூசிக் நல்லா இருந்துச்சு. பாட்டு வந்து நம்ம டப்பிங்கில் கேட்டனால ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது. மேபி மலையாளத்தில் கேட்கும் போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோ நடிப்பில் அப்படி ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க, செமையாக இருந்துச்சு. மேக்கிங் மேக்கிங் வந்து ரொம்ப பிரம்மாண்ட மேக்னிஃபிசென்ட்டாக இல்லாமல் சட்டிலாக, எப்படி சொன்னால் சிம்பிள் மேக்கிங் பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஹீரோ ஹீரோயின் மீட்டப், அதுக்கப்புறம் அதை நோக்கி போகிறது. இன்டர்வலில் வந்து ஒரு பிரேக் பாயிண்டில் போய் நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அடுத்து மிச்சம் ஹீரோவோட லவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்றத மிச்சது ரெண்டு ஹாஃப்மே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. பிரேமலு சூப்பர், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. படத்தில் லவ், அதாவது ஒரு காமெடி ஃபிலிம் ப்ளஸ் லவ் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இவன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும். படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு நல்ல ஒரு லவ் படம் பார்த்த ஃபீலு. ஆக்சுவலி ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. மூவி வந்து லைக் ஜாலியாகவே ஃபுல்லாக ஜாலியாக என்கேஜாக போச்சு. லைக் கைண்ட் ஆஃப் ஒரு குட் ஃபீல் குட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம். அவெல்லாம் இப்போ லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து லைக் இந்த காலத்தில் ரியாலிட்டியாக கொஞ்சம் பேசியிருந்தாங்க. லைக் பாய் பெஸ்டி நான் இப்படி இருக்கும், லைக் ரியாலிட்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து ஓரளவுக்கு ஸ்மாலாக தான் இருந்துச்சு ஃப்ராங்காக சொல்லணும்னா. பட் ஆனால் அதுவுமே ஒய்போட நல்லா மேட்ச் ஆகி போச்சு. ஹீரோயின் நடிப்பில் அவங்க புதுசாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நேச்சுரலாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ நடிப்பு வந்து அவர் இந்த காலத்தில் ஒரு இன்ட்ரோவர்டான ஒரு பர்சன், ஒரு கேரக்டர் தான் ஹீரோ வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. அவர் வந்து லைக் அவரோட நடிப்பு கொஞ்சம் நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். சினிமோட்டோகிராஃபி அண்ட் மேக்கிங் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கான படம் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து எப்படி இங்கே அவங்களோட லவ் லைஃப் வந்து எப்படி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, அவங்க லவ்வை வந்து டுவர்ட்ஸ் ஒரு ஃபீமேல் வேலை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்ட்டு நல்லா தெளிவாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. எப்படி படத்துல மேக்கிங்ல எப்படி? நல்லா இருந்துச்சு.
எல்லாம் ஃபன்னா படம் வந்து எப்படி இருந்தது? நல்லா ஃபன்னா காமெடியா இருந்துச்சு பிரதர். படத்துல உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சது? எல்லா சீனையும் பிடிச்சிருந்துச்சு. மெயினா எதை பத்தி சொல்லியிருந்தாங்க படத்துல வந்து? லவ் பத்தி சொல்லியிருந்தாங்க டேரக்டா, நல்லா இருந்துச்சு. லவ் படம் நிறைய வந்திருக்கு, ஆனா இது என்ன வித்தியாசமா இருக்கு? இது கொஞ்சம் ஃபன்னா போயிட்டு இருக்கு. இந்த 2 hours போனது தெரியல, ஃபன்னா போயிட்டு இருக்கு. மியூசிக்ல எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு brother. படம் நல்லா இருந்துச்சுண்ணே, இதை பார்க்கலாம். பிரேமலு படம் பார்க்கலாம் தான். மலையாளத்துல இருந்து தமிழ்ல இருந்து நல்லா இருக்கு. நல்லா இந்த படத்துல மெயினா எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? அது சும்மா லவ் ஸ்டோரி, அப்படியே என்ஜாய்மெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். அதை பத்தி மியூசிக்ல தான். அந்த அளவுக்கு இருந்தது. மியூசிக்லாம் நல்லா ப்ரோ இருந்துச்சு. தமிழ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயின் நடிப்பு எப்படி இருந்தது? ஹீரோயின் நல்லா தான். பேர் என்ன? மமிதாவா? மமிதா, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோ நடிப்பு எப்படி இருந்தது? யதார்த்தமான நடிப்பு. அதாவது போர் அடிக்காமல் போகுது. நார்மல் ஸ்டோரி தான், நல்லா கலகலப்பாக போகுது. ஜோக்கெலாம் நல்லா இருக்குது. படத்துல வந்து மியூசிக்ல எந்த அளவுக்கு இருந்தது? மியூசிக் பாட்டு நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்காக இருந்தாலும் பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்டும் நல்லா இருந்துச்சு. மேக்கிங் எப்படி இருந்தது படத்துல? மேக்கிங் ஆஸ் யூஷுவல் மலையாளத்தில் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இந்த படத்துல மெயினா எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? பிரேமம் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ்வை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் மலையாளத்துல இருந்து வந்து ரிலீஸ் ஆகி அது வந்து ஒரு மாதிரி த்ரில்லர் மாதிரி இருக்கும். எட்ஜ் அது. இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ்வை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் நடிப்பு எப்படி இருந்தது? எல்லாரோட நடிப்பும் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார், ஹீரோட ஃப்ரெண்டாக, அவரோட பயங்கர காமெடியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் எப்படி இருந்தது? ஓவராலாகவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இல்லை, ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி சிரிப்பாக தான் இருந்துச்சு. படத்துக்கு போர் அடிக்காம போயிட்டு போர் அடிக்கும் போது எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். காமெடி எந்த அளவுக்கு இருந்தது படம்? காமெடி பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் காமெடி தான் படம். எமோஷன்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும், காமெடியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு மியூசிக்ல எந்த அளவுக்கு இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஹீரோயின் நடிப்பு நல்லா இருந்துச்சு. பிரதர் ஹீரோயின் சரியில்லை, ஹீரோவும் சரியில்லை, கதையும் சரியில்லை, என்ன கதைனே தெரியல. அதான் உண்மை. இந்த படம் வந்து கேரளாவில் வந்து பெரிய சக்ஸஸ் ஆன படம். தமிழ் ரிலீஸ் கேரளா தான் நல்லா இருக்கும், நம்ம தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. ஆக்சுவலி இந்த படத்துல மெயினா எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? வேற லவ் தான் பிரதர், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு ட்ரூ லவ் வந்து எப்படி இருந்தாலும் சேரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம் பார்க்க. மேக்கிங் எப்படி இருக்கும்? மேக்கிங், கேமரா சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்ல நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், தேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான் அது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஒர்த்து.